சாமானிய மக்களை சந்தித்து அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கேட்பதையும் சிலருக்கு நேரடியாக உதவுவதையும் ராகுல் காந்தி வழக்கமாக கொண்டுள்ளார். இவ்வாறு செருப்பு தைக்கும் தொழிலாளி, லாரி, டாக்ஸி ஓட்டுநர்கள் என பல்வேறு தரப்பினரிடமும் அவர் பிரச்சனைகளை கேட்டறிந்துள்ளார். தற்போது டெல்லி சரோஜினி நகர் பேருந்து பணிமனையில் ஓட்டுநர்கள், நடத்துனர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை ராகுல் காந்தி கேட்டறிந்தார். பின்னர் மாநகர பேருந்துகளில் பயணித்த அவர் பயணிகளின் குறைகளையும் கேட்டறிந்தார். இது தொடர்பான புகைப்படங்களை காங்கிரஸ் கட்சி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. அதில் நமது ஜனநாயக சமூகத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் ஒவ்வொரு பிரிவினரையும் ராகுல் காந்தி சந்தித்து அவர்களுக்காக குரல் எழுப்பி வருகிறார் என பதிவிடப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. குஜராத்தில் இயல்புக்கு மாறாக கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 25,000க்கும் மேற்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள அணைகள் நிரம்பி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல பகுதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. போகாவோ ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உதவிட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். குஜராத்தில் வெள்ள பாதிப்பு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக கூறியுள்ளார். மழை வெள்ள பாதிப்பினால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் உடைமைகளை இழந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உதவிட வேண்டும் என்றும் நிவாரணப் பணிகளில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். கர்நாடக ஆளுநருக்கு எதிராக வரும் 31ஆம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக அம்மாநில காங்கிரஸ் அறிவித்துள்ளது. கர்நாடகாவில் நில ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிரான விசாரணைக்கு ஆளுநர் தவார் சந்த் கெலாட் அனுமதி வழங்கினார். இந்நிலையில் ஒன்றிய அமைச்சர் HD குமாரசாமி, முன்னாள் அமைச்சர் முருகேஷ் நிரானி உள்ளிட்டவர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க ஆளுநர் அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற 31ஆம் தேதி விதான் சவுதாவில் உள்ள காந்தி சிலையிலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலம் நடைபெறும் என கர்நாடக மாநில காங்கிரஸ் துணை முதலமைச்சருமான TK சிவகுமார் அறிவித்துள்ளார்.